கிளாஸ்ல என்ன ஹோம்வொர்க் சொல்லிருக்காங்க? பாப்பா குட்டி உனக்கு என்ன சொல்லிருக்காங்க? 10 திருக்குறள் தமிழ்நாட்டுல எழுத சொல்லிருக்காங்கம்மா. உனக்குடா? உனக்கு தமிழ்ல மட்டும் தானா? மத்த பேப்பர்லாம் ஹோம்வொர்க் இல்ல? இருக்குமா. அப்ப முதல்ல தமிழ் எழுதிரு. நீ ஏடா தம்பி எழுதுற? நான் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்றேம்மா. சரி, ரெண்டு பேரும் முதல்ல நோட் எடுங்க. சரிம்மா. இவ படிச்சு என்னத்த கிழிச்சிட்டா? பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க வந்துட்டா. ஏய் இந்தாடி, படிக்கிறதா படிங்க, இல்ல எழுதுறதா எழுதுங்க. ரெண்டு பேரும் என்னையே பராக்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏண்டி வீட்டு வேலைக்காய் நாயே, கூப்பிடுற காதுல உள்ள உனக்கு? அம்மா எனக்கு தெரியும் நீ படிப்பா முத. சரிம்மா. நான் உங்க வீட்டு வேலைக்காரியா? நான் வாடி பொடின்னு கூப்பிடுறீங்க. அம்மா அப்பா எனக்கு அழகா அமலான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அமலான்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன உங்களுக்கு வேணும்னே வந்து உங்களுக்குறீங்க? உன் பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல நீயே ஒரு டிகிரி படிச்சு ஒண்ணு கிளிக்கல. உன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ண போற? அதுங்களும் ஒன்ன மாதிரிதான் படிச்சு என்னத்த கிளிக்க போதுங்க. நீங்க படிக்கிற நேரத்துல இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுதானே வந்து உட்காந்துருக்கேன். வீட்டு வேலை முடிச்சிட்டாலும் பையன் கிட்ட என்னைய பத்தி இல்லாத போலதே சொன்னியாமே. வீட்டை நம்ம காலி பண்ணணும், வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொன்னியாமே. பொழப்படுத்தவளே, உனக்கு என்ன என் பிள்ளை பிரிக்கிறதா வேலையா? நானே ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். ஆராட்டி சீராட்டி வளர்த்தோம். இதுல என் பிள்ளை என்னை விட்டு பிரிச்சு தனியா கொடுத்தன போய் சந்தோஷமா இருக்கலான்னு பாத்தியோ? அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. நினைக்கிற மாதிரிலாம் என் பிள்ளையும் பண்ணிட மாட்டா. ஆமா, புரிஞ்சுக்கோ. என்னம்மா அப்பா இப்படிலாம் பேசுது உன்னைய? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பாட சொல்லிடலாமாமா? ஆமாம்மா, அதான் சரி வரும். ரெண்டு படிக்காம பேசுறதே கவனிச்சிருக்குங்க ரெண்டும். நான் தானே பார்த்தேன். அம்மா மாதிரியே தானே பிள்ளையும் இருக்கும். தேவையில்லாமலாம் பேசாதீங்க. என் பிள்ளைங்க ரெண்டு உங்களை என்ன பண்ணாங்க? அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க. உங்க பையன் சொன்னேன் தான், இங்க இருக்க முடியல என்னால, என் கூட பிரச்சனை பண்றாங்க, இங்க வீட்டு விட்டு போயிடலான்னு சொன்னேன். உன் வாயால ஒத்துக்கிட்டியா? நீ போய் உங்க பிள்ளைகிட்ட போய் சொன்னேன் பாத்தீங்களா? பிள்ளைகிட்ட நீ எது சொன்னாலும் அவன் திரும்ப என்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான். நல்ல அம்மா பையன். இல்ல என் பிள்ளைய வந்து குறைச்சல வந்துட்டாங்க. பாராட்டி சீராட்டி வளர்த்தீங்களே, உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. பிள்ளைங்க மேல எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. பேசாம போயிருங்க. அப்புறம் நான் கோவப்பட்டேன், அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. ஆமா, இவ கோவப்பட நான் தாங்க மாட்டேமா. பாடி போக்க தவளே. இங்க பாரு பையே, எதுக்கு எங்க அம்மாவை திட்டிட்டு இருக்க? நீயே ஏன் மாதிரி பண்ணிட்டு இருந்த? தாத்தா கிட்ட ஒன்னு சொல்லிருவேன். பேசாம போயிரு, படிக்கிற எங்களே கெடுக்காத வந்து. இப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவே குறை சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப ஒழுங்காக்கும். உட்காந்து எங்களே வந்து கெடுத்துட்டு ஆளு மண்டை செய்சேன் பாரு. இந்த ஆமாம் உங்களுக்கு தேவையா? நம்ம பிள்ளைங்களே இப்படி தூரம் பேசிடுச்சுங்க. அப்ப எதுக்கு இங்க நிக்கிறீங்க? உங்க வேலை என்ன? தூங்குறது இல்ல டிவி பாக்குறது? அந்த வேலையை போய் பாருங்களேன். எங்க விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், நான் எதுவும் பேச மாட்டேன். என் பிள்ளைங்களும் உங்களை பேச ஆரம்பிச்சிடும். ஏன் ரெண்டு தங்கங்களா, நீங்க படிங்கப்பா. அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. சரிம்மா. என்னடி பிள்ளைங்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? நல்லா நான் சொல்றதா கேட்டுச்சுங்க பிள்ளைங்க. ஆனா இப்ப நீ சொல்றதுதான் கேட்கற நிலைமை ஆயிடுச்சு அதுங்களுக்கு. அப்படி மாத்தி வச்சிருக்க நீ. இப்பெல்லாம் ரெண்டு எடுத்து பேசுதுங்க. கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்குங்களே. ஐயோ, நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. ஆமா, நீதான் பண்ணல, எல்லாம் நீ பண்ணி வச்ச வேலை தாண்டி. அதுக்கு என் பேர பிள்ளைங்களுக்கும் மன்னிச்சு வச்சிருக்க. அதனாலதான் அதுங்க என்ன இப்படி பேசுதுங்க. ஏன்னா ஒரு நாள் இப்படி பேசாதுங்க. இருக்கட்டி என் புள்ள கடையில இருந்து வருவான்ல, வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடா என்ன ஏதுன்ட்டு. இன்னும் இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், யார் இருக்கிறது என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டான்ட்டு என் புள்ள வட்டு நானே பேசிக்கிறேன். இன்னும் உங்க மூக்கு உடையணுமா? பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல இதெல்லாம் பேச வேணாம். உங்க பிள்ளைகிட்ட என்ன வேணா பேசிக்கோங்க. ஆனாலும் உங்க பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகாது. நீங்களே சொல்றீங்களே, பிள்ளைங்க முத படிக்கணும், எல்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நானும் ஆசைப்படுறேன். அதை கெடுத்துறாதீங்க. பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல இதுக்கு மேல நான் எதுவும் பேசாப்புல இல்ல. நீங்களும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, போங்க. என்னோட வீடி, இந்த இடத்த விட்டு நீங்க காலி பண்ண சொல்ற? ஐய, உன் தொல்லை தாங்க முடியலையே. தாத்தா ஒட்டிட உன்னை சொல்லி விடுறேன். இதுங்களே இப்படி பேசுதுங்க. தாத்தாட சொல்றியா? சொல்லுடா, நல்லா சொல்லு நீ. நானுங்கிறது இங்க பேசுற நிலைமை எனக்கு வரக்கூடாது. என் புள்ள கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் மத்தத நான் பேசிக்கிறேன். நீங்க படிங்கப்பா, அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. சரிம்மா. நீ கவலைப்படாதம்மா, உனக்காக நாங்க இருக்கோம். அப்பயும் உன்னை பத்தி எது பேசினாலும் நானும் பாப்பாவும் ஏத்து கேட்போம் என்ன ஏதுன்ட்டு. சரிப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். படிங்கம்மா. கட்டின புருஷனே எனக்கு சப்போர்ட் இல்லாம இருந்தாலும் நான் பெத்த பிள்ளைங்க எனக்கு ஆதரவா பேசுறாங்க, அதுவே எனக்கு போதும். இவளுக்கு என்ன கொழுப்பு! அம்புடு தூரம் அவ பிள்ளைய விட்டு பேச வைக்கிறா நீங்க. அம்புடு தைரியம் ஆயிடுச்சு அவளுக்கு. அதனாலதான் இப்பெல்லாம் நடந்துக்கிறா. மாமியார் மட்டும் மரியாதை கூட இல்ல. அத்தடி நடத்து. என் புள்ள வருவான்ல, அதுக்கப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன். பெத்தவ வீட்டுல இருந்து ஒரு சல்லி பைசா நாயா காசு கொண்டு வர துப்பு இல்ல. அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் என்ன சொத்து பத்தையும் பிரிச்சு தராம இருக்காங்க. திமுறா தெனாவட்டா பேச்சு வேற. ரெண்டு பிள்ளைய பெத்துட்டால, அதனால இப்படிதான் பேசுவாவ. என் பையன் கடையில இருந்து வருவால, இப்படி பேசினவள எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன் நானு. யாரு? திலகவதியில. திலகவதிய சீனவள வீட்டுல கலகம் பண்ணாம விட மாட்டா. யார் பெல் அடிக்கிறது? என் பையனும் வர டைம் இல்லையது. ஆனா யாரா இருக்கும்? தா போய் பாப்போம். எங்க அக்காவை காணா? நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்க அக்காட்ட பேச வந்திருக்கோம். உங்க அக்கா காரி உள்ளார இருக்கா? என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லு. நாங்க அக்காட்ட தான் சொல்லுவோம். அப்படி என்னடி விஷயம்? என்னடி பேச வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? வீட்டுல கலகம் மூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையே.
சின்ன பொண்ணு மாமியார் கூட பேசுற மாதிரி தெரியுதே, மாமியார் வந்து கத்துற மாதிரி தெரியுது. போய் பாப்போம். பசங்களா சொல்லுமா. 2 பேர் படிங்க, அம்மா இது 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. மலாக்கா வந்துட்டீங்களா? வா சின்ன பொண்ணு. ஆசாசு எதுக்கடி இவங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? ஏன்க்கா உங்க மாமியார்ல இப்படி பயந்துட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசியிருக்கா. இப்பெல்லாம் மாமியாருக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே இல்ல. நல்ல மாமியார்லாம் இருக்காங்க. ஆனா இது மாதிரி மாமியாருக்கெல்லாம் நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லக்கா. இவ்வளவு தென்னாவட்டா பேசுறாவ. இவளுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? தனியா வீடு பாக்கணும்னு சின்ன பொண்ணிட்ட சொன்னேன். தனியா வீடு பாக்குறதா? என் பிள்ளைய சொல்லிட்டானடி அம்மா வீட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் இவளை பார்க்க சொல்லியிருக்க? சின்ன பிள்ளை நெடு நீண்ட மரமாய் வளர்ந்து கிடைக்கிறேன் தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வீடு பார்க்க சொன்னாலும் நீங்களும் பாத்துட்டு வந்திருக்கியாக்கோ. கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது உனக்கு. யாருக்கு எதுக்கும் கிடையாது. கிளவி பார்த்து பேசாமா. பாத்தியா, வீட்டுக்கு வந்து என்னையே மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. இதுக்கு நீங்க இருக்க வெளியே போடி முத. நீ பேசிட்டு என் வீட்டுல வந்து நிக்கிறிய கேட்டு கேட்டவ போடி முத. தாமா நாங்க வந்த விஷயத்த அக்காட சொல்லிட்டு நாங்க பாட்டு கிளம்பிடுவோம். நீ பாட்டுக்கு எங்கிட்ட சண்டைக்கு வராத. ஆமா ரொம்ப நல்லது பண்ற மூஞ்சிங்க இதுங்க. இதுங்களுக்கெல்லாம் பாவம் புண்ணிய பாக்கணுமாக்கும். இல்ல நீ குடுக்கற இடம் தாண்டி இப்பெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இவங்க. வீடு பார்க்க சொன்னியா? கோய் உனக்கு சூப்பரா வீடு பாத்திருக்கேன். இந்த வீட்டுக்கு மட்டும் வந்தீனா நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். இந்த மாமியார் போடுங்களே பிக்கலு அது இதுன்னு மாமியார் பேச்சு பேசுது. போடலாம் இல்ல, நீ பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ற? வந்து வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றேன் என்னன்ட்டு. ஆமா இவளுக்கே ஒண்ணு இல்லையா? புது வீட்டை பார்த்து குடி போறா. நீ வெக்கம் கேட்டவங்களா? இவளுக்கு தான் அறிவு கிடையாதாக்கும். இவளுக்கே ஒண்ணும் கிடையாது. அப்பையும் வீட்லயே ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்காக நீ உதவி பண்றீங்களாக்கும்? உங்க வேலை என்னமோ பாருங்கடி. உங்க வீட்லயே 1008 வேலை இருக்கும். அதை விட்டுட்டு இவளுக்காக வீடு பாத்திருக்கீங்களா? வீடு ஏண்டி உனக்காவது அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மாமனும் இந்த வீட்டை விட்டு வரமாட்டான். நீ என்னமோ வீட்டை பார்த்துட்டு முடிவு பண்றீங்கிற. அதான் உள்ளார போடி. அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது 5 பவுனு. 5 பவுனை வச்சுட்டு தனி வீட்டுக்கு போறலாம். தனி வீடு பங்களா விட்டுட்டு தனி வீட்டுக்கு போவியாக்கும். நானும் அனுப்புறாப்ல இல்ல, என் மாமனும் வரமாட்டான். பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீல, போய் அந்த வேலையை பாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்னதான் என்னை பத்தி எது சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. உனக்கு கூறுவார் இருக்காடி என்ற மவனே எத்த புள்ளையே இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன்றுச்சு. அப்புறம் நீ புது வீட்டுக்கு போறியா? பாரு உன்னை சொல்லிக்கிறேன். அவனை மட்டும் பிரிச்சு தனியா கூட்டிட்டு போன்னு நினைச்ச நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. ஆமா புள்ள பாசத்தை என்னோட அடியோட பிரிச்சு கூட்டிட்டு போல நினைக்கிறீல. நீ எல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. நானு நீ 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்க. அதுங்களுக்கு பின்னாடி கல்யாணம் ஆகும் போதான் அப்பதான் உனக்கு அந்த வருத்தம் தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எப்பப்பா எம்புட்டு வார்த்தை பேசுது இந்த கிழவி. என் மாமியால அந்த மாதிரி பேசிச்சு விட்டு விளாசிடுவேல நானே. மலாக்கா உன் மாமியாருக்குலாம் பாவம் புண்ணியமே பார்க்காத. அம்மா கிளிகளின்னு கிளிக்குது. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையா? வீட்டுல இருந்து 5 பவுன் எடுத்துட்டு வந்தாலும் இப்ப அது ரேட் எவ்வளவு போகும்? கிட்டத்தட்ட 6-7 லட்சம் போகும். அதை வச்சு நீங்க தனியா வீடு பாத்துக்கலாம். அடுத்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போறியே, போடி முத வெளிய. கிளவி யார பார்த்து கிளவிங்கிற? கிளவி உன் வீட்டுக்காரன் கிளவி, உன் மாமியார் கிளவி, உங்க வீட்டுல எல்லாமே கிளவிங்க தான். என்னடி இழிப்பு வேண்டியிருக்கு இழிப்பு? ஏக்கா நான் கிளம்புறேன்க்கா. சின்ன பிள்ளை போலாம். இங்க இருந்து வேலை முடிச்சுதான் நம்ம கிளம்பணும். நீ கிளம்புமா. என்னால் நீ இந்த அம்மா கிட்ட அவமானப்பட வேணாம். நம்ம வீடு பக்கத்துல தாங்க பாத்திருக்கேன். தாராளமா வாக்கா. சரிம்மா இங்க படிச்சிட்டு இருக்கு, படிச்சு முடிக்கட்டும். அப்புறமா வந்து வீட்டை பாக்குறேன். சரிக்கா நாங்க கிளம்பட்டுமா? சரிப்பா போயிட்டு வாங்க. நான் வாயாடி கிளவி வட்டுமா? என்னை பார்த்தா தெனாவட்டா தெரியுதுல. சாதாரணமான ஆள் கிடையாது. கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ பொங்கி எழுந்துருவேன். அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. சின்ன பிள்ளை வா கிளம்பலாம். உங்க மாமியார் தேடிட்டு வந்துட போதீங்க. குடும்பத்தை பிரிக்க வந்தவங்க நீங்க. போய் உங்க வீட்டு பழப்ப பாருங்கடி. சின்ன பிள்ளை உன் மாமியார் எனக்கு நல்ல தோழிதான். நல்லா பேசுவேன் அவகிட்ட. இந்த வாரம் சந்தைக்கு வரும்போது உன் மாமியாரை பார்த்து உன்னை பத்தி இல்லாத போலதே சொல்லி நீ வீட்டுல இருந்து உன் புருஷன் இருந்து பிரிக்கல. என் பேரு திலகவதி கிடையாதுடி. சரசு சுரசு உனக்கு தாண்டி சொல்றேன். நல்லா காதுல வாங்கிக்க. நீங்க சொன்னதெல்லாம் நல்லா காதுல வாங்கியாச்சு. நாங்க வட்டுங்களா? வாடி போலாம். வட்டுமா கிளவி? அடிங்க என்னை பார்த்து கிளம்பின்னு பேச வந்துட்டா. இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வருவீங்களே அப்புறம் இருக்கடி 2 பேருக்கும் உங்க காலை அடிச்சு போட்டு சூப் வச்சு குடிக்கல நானு. என் பேரு திலகவதி கிடையாது. சின்ன பொண்ணு காலை அடிச்சு போட்டு சூப் வச்சு குடிக்கிறீங்களா நீங்க? கொலை கேஸ்ல உள்ளார தள்ளிடுவீங்க உங்களை. பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஃபுல்லா ஜெயிலு தான். அப்புறம் நல்ல ருசியான சாப்பாடு கிடைக்காது. ஜெயில நல்லா களி தான் சாப்பிட முடியும். நல்லா இலிடி இலி நல்ல பள்ளி இலி. என் பையன் கடையில இருந்து வர டைம் தான் வரட்டும். உன் பொண்ணாடி தனியா வீடு பாத்துருக்கலாமேன்ட்டு என்ன இது உன்னை பத்தி நான் போட்டு கொடுக்கல. ஐயா நான் சொல்லதை அப்படி நம்பிட்டீங்களா நீங்க? சின்ன பொண்ணுகிட்ட வீடு பாக்குறேன்னு சொல்றது நான் மட்டும் போறது என்னடி சொல்ல வர? நானும் என் பிள்ளைங்க மட்டும்தான். உங்க பிள்ளைய நான் கூப்பிட்டு வராப்பிள்ளையும் தரல. அந்த மனுஷன் வரமாட்டாரு உங்களை விட்டு. அதனால தான் நானும் என் பிள்ளைங்க மட்டும்தான். காசு நான் மரத்துலயா காய்க்குது நமக்கு? நம்ம தனியா போறேங்கிறதும் என் பிள்ளை சரின்னு தலையாட்டுறதுக்கும் அதெல்லாம் என் பிள்ளை என்னைக்கு ஒத்து வர மாட்டான். ஒன்னும் வரமாட்டான். நீ இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். இவ்வளவு பெரிய மாளிகை வீடு உனக்கு பத்தாதாக்கும் தனியா போறேன் அலையிற. தனியா போறேங்கிறியே படுக்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? அதான் என்ற கட்டின புருஷன் உங்க பையன் எதுக்கு இருக்கிறாப்ல? அதுக்காகவே மாசம் மாசம் காசு வாங்கிடுவேன் நானு. ஆமா அவனை எப்படி கொடுத்துட்டு மறு வேலை பார்த்தாலும் அதெல்லாம் என் பையன் என்னைக்கு தரவும் மாட்டான். நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கவும் நடக்காது. ரொம்ப ஆசையில அப்படியே துள்ளி குதிக்காத.
பார்க்க தானே போறீங்க. வீட்டுல பொம்பளைங்க நம்ம 2 பேரும் இருக்கோம். வேலை பிரிச்சு பார்த்தாலும் பரவாயில்ல. எல்லா வேலையும் நானே தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. தனியா போனா கூட உங்க வேலையை நீங்க பாத்துக்குவீங்க. அப்படியே உங்க மாமனுக்கு சோறு ஊட்டி விடுறது எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்குவீங்க. உங்களை நிம்மதியா இருக்கல, அதுக்கு தான் சொல்றேன். என்னைக்கு நடக்காது. போடி உள்ளத உள்ளபடி சொல்லாம விட்டு வெளியே போறானா. உங்க அப்பா ஆத்தாலும் அப்படி சொல்லி கொடுத்தா பாரு உனக்கு. அப்படி கூட நடந்திருக்கலாம். யாரு சொல்லி கொடுக்கல, ஏன் முடிவுதான். அதுக்காக தான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். பிள்ளைங்க படிச்சு முடிச்சோடனே நாங்க எல்லாரும் பாத்துட்டு வந்துரும். நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வேற எதுவும் இல்ல, இந்த அம்மா வீட்டு பக்கத்துல தான் பாத்திருக்கேன். உன் ஆத்தா வீட்டு பக்கத்துலயா? ஆமாத்த. நானும் என்னை பாத்துக்குவேன், எங்க அம்மாவும் பாத்துக்குவாங்களே, அதுக்காக தான். அம்மா இங்க வாங்கம்மா. என் பிள்ளைங்க அழைக்குது, நான் போய் அதுங்களை பாக்குறேன். பாடம் சொல்லி கொடுத்துட்டு நானும் வீடு பார்க்க போகணும்ல. என்னத்த நான் சொல்ல வர்றது சரிதானே? எப்படியே போ, எனக்கு என்ன வந்துச்சு. அப்பா நீங்க சரின்ட்டீங்க, வீட்டு தலைவி நீங்களே ஓகே சொல்லும் போது என் வீட்டுக்கார ஒத்துக்கிட்டா ஒத்துக்காட்டி என்ன? பிள்ளைங்க கூப்பிடுது, வந்துடுறேன். மேற்கொண்டு என்னை ரொம்ப கோவத்துல ஆளாக்குறீங்க. இவ்வளோ பெரிய பங்களா விட்டுட்டு தனியா வீட்டுக்கு போறியா நீ? என் புள்ள இல்லாம நீ மட்டும் போடி போ. போய் தனியா வீடு பார்த்து வச்சாதான் உனக்கு கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். அப்பதான் நீ ஒழுங்குபடுவ. என்ற கட்டின புருஷன் வரட்டும் வீட்டுக்கு. அதான் அந்த விஷயத்துக்கு தான் தூண்டுகோலா இருந்திருப்பாரு. எல்லாம் வரட்டும், வந்தவொடனே அவங்கிட்டே சொல்றேன். உன் பொண்ணாட்டி 2 போடு போட்டு வைடா, அப்பதான் அவ ஒழுங்குபடுவான்ட்டு. ஏன்னா அவ்வளவுதான், அவ பாட்டுக்கு மீறிட்டு ரொம்ப ஆடுவா தாம் தூம்ண்டு. எல்லாம் ஒன்னா இருக்கும் போதே செலவு கரண்ட் செலவுன்னு அப்படி இப்படி நம்புடு செலவாகுது. தனியா போய் அப்பா என்பது செலவு இருக்கு. ஈஸியா வார்த்தையால சொல்லிட்டா தனியா போறேன்ட்டு. என்ற மாவனே சீக்கிரம் கடையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வாடா. வந்ததுக்கு அப்புறம் தான் உன் பொண்டாட்டி என்ன ஏதுன்னு கவனிக்கணும். என்னயா வீட்டுக்கு வந்திருக்கோம், யாரையும் காணா? எல்லாம் உள்ளார இருப்பாங்க. நீ ஏன் கூப்பிடு உன் பொண்ண? ஓவா எங்க கோணிக்குச்சா? நீ கூப்பிட மாட்டியா? கூப்பிடியா? ஓவரா சீனை காமிக்காத. புஷ்பாமா, புஷ்பா. என்னயா இம்புட்டு கூப்பிட்டு வெளியே வரக்கானா? உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ளார? யாரது?